எங்க அப்பா எனக்கு என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னா, செய்த தொழிலை விட்டவன் கெட்டான், கண்ட தொழிலை தொட்டவன் கெட்டான், கடன் வாங்கி கடன் கொடுத்தவன் கெட்டான், மரம் ஏறி கை விட்டவன் கெட்டான். இதை நான் ரொம்ப வருஷமா எழுதி எழுதி வச்சிருந்தேன். அதாவது சார், ஒரு தொழில இருக்கோம், நம்ம ஏன் அடுத்த தொழிலுக்கு போகணும்? முதல்ல நம்ம தொழில வாய்ப்பு இல்லையா? பேக்வர்ட் இன்டகிரேஷன் இல்லையா? அல்லது ஃபார்வர்டு இன்டகிரேஷன் இல்லையா? இப்போ எங்கள் தொழில் எடுத்துக்கினா, நான் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம், பியூரிஃபிகேஷன் பண்ணலாம், டை வைக்கலாம், கட்டிங் பண்ணலாம், பாலிஷ் பண்ணலாம், கொலுசு யூனிட் போடலாம். இந்த மாதிரி பேக்வர்ட் இன்டகிரேஷன். ஃபார்வர்டு இன்டகிரேஷன் சொல்றது ஜுவல்லரிலேயே பொட்டிக் வைக்கலாம், வேற வேற ஊர்களில் வைக்கலாம். ஸோ நம்ம துறை சார்ந்த விஷயங்களில் போகும்போது அதில் உள்ள நல்லது கெட்டதை நம்ம ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும். அப்படி இல்லாமல் சம்பந்தமில்லாத இன்னொரு துறையில் அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு போய் நீங்கள் இறங்குனீங்கன்னா அதில் உள்ள வெளியே தான் தெரியுமே ஒழிய பாதகம் நமக்கு தெரியாது. நம்ம புதவுள்ள மாட்டின மாதிரி போய் மாட்டிக்கிறோம். நிறைய பிஸ்னஸ் பீப்புள் இன்னைக்கு எங்கள் ட்ரேடில் இருந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்க்கு போய் முதல்ல ஜெயிக்கிற மாதிரி தெரியும், அப்புறம் இருக்கும் ஆம் 6 ரூபா மிஞ்சாது இல்லை உள்ளதும் போச்சுன்னு நல்ல